பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 11 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இங்கே நாம் கடந்த ஒரு சில வாரங்களாக நாம் படிக்கிற வேத பகுதியானது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கான்செப்ட் படிக்கிறோம். கடவுளுடைய ராஜ்யம் என்றால் என்ன? நாம் அனைவரும் கடவுளுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிறோம். கடவுளை நாம் ராஜாவாக, ஆண்டவராக, நாம் அவரை சொந்த ரட்சகராக நாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த ஆண்டவரை நீங்கள் ராஜாவாக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பிலானால் நாம் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அவரை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றும் 11 படிக்கிறேன். பிதாவாக தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாவுகள் யாவும் என்றும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தளினார். இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று, எல்லாம் இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று. அப்போ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படி சொல்லப்பட்ட ஆங்கிலத்துல அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி லார்ட் அப்படின்றாங்க அல்லவா? அப்ப இயேசு யார்? கர்த்தராய் இருக்கிறார், அவர் லார்டாய் இருக்கிறார். இவரை நான் கர்த்தரும் ஆண்டவருமாக நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன் ஆனால், அவரை நான் விசுவாசிப்பேன் ஆனால், அவருக்கு கீழே நான் வாழ்கிறேன். 10வது வசனம், இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும். இந்த முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும்னா, எப்படி ஒரு ராஜாவுக்கு கீழே ஒருவர் வந்து முழங்கால் படியிட்டு அந்த ராஜாவிடத்தில் பேசுவார்களோ, அந்த ராஜாவை அவர்கள் ஆராதிப்பார்களோ, இந்த முழங்கால் படியிடுவதில் எல்லாம் முழங்கால் படியிடுனா நீங்க பிசிக்கலா சரீர பிரகாரமா முழங்கால் படியிடணும் அப்படின்றது அல்ல. ஆனா அப்படி படியிடுவது நல்லதுதான். இது எதை குறிக்கிறதுனா, முழங்கால் படியிடுவதனால எதை நாம ஹைலைட் பண்றோம், எதை போக்கஸ் பண்றோம்னா, இவர் என்னுடைய ஆண்டவர், இவர் என்னுடைய ராஜா, இவர் என்னுடைய கடவுள், இவர் என்னுடைய கர்த்தர். முழங்கால் படிவிடுதல் நோக்கம் என்ன? கடவுளை நான் ஆண்டவராக, கர்த்தராக, இரட்சகராக நான் நம்புகிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவேதான் இந்த அரசர்கள் முன்னால குடிமக்கள் வந்து வரும்போது அவர்கள் முழங்கால் படியிடுவார்கள். முழங்கால் படியிடுதுன்னா வெறும் முழங்கால் படியிடுவதனால நான் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டேன் என்ற அர்த்தம் கிடையாது. ஏன்னா நிறைய நேரங்கள்ல வெறும் முழங்கால் படியிடுவதோடு நாம் அவரை திருப்திப்படுத்திட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, முழங்கால் படியிடுவது அவரை நான் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆனா அதோடு நிறுத்தவில்லை. நான் கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பானால், கடவுளுக்கு கீழே நான் வாழ்கிறேன், அல்லது கர்த்தருக்கு கீழே நான் இருக்கிறேன், கர்த்தருக்கு கீழே நான் வாழ்க்கை நடத்தி கொண்டு வருகிறேன். ஆமென். கடவுளுக்கு கீழே எப்படி வாழ்றது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். தாவீது இப்படி சொல்லுகிறான் அல்லவா? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டல என்னை கொண்டு போய் விடுகிறார். தாவீது கடவுளை என்னன்னு சொல்றான்? கர்த்தரை என்று சொல்கிறான். பழைய ஏற்பாட்டிலேயே யெகோவா தேவனை அவன் கர்த்தர் என்று சொல்லுகிறான். இவரை நான் கர்த்தர் என்று நம்புகிறபடியால் இவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டிலே என்னை கொண்டு போய்
விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். நீர் என் சத்துருக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறீர். தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, இந்த கடவுளை கர்த்தராய் ஒருத்தன் அங்கீகரிக்கும் போது, ஆண்டவரை கர்த்தர் என்று இவன் சொல்லும் பொழுது, நம்பும் பொழுது, இந்த கர்த்தர் என்னெல்லாம் பண்ணுவார் ஒரு மனுஷனை, இந்த கடவுளை நீங்கள் கர்த்தரா நம்பிட்டீங்கன்னா, கர்த்தர்ங்கிறது லார்ட். லார்டுன்றது எல்லாவற்றையும் உடையவர், எல்லாம் அவருக்கு சொந்தமானது. போன வாரம் சொன்னல்லவா லார்ட்ஷிப் என்று சொன்னாங்க, லேண்ட் லார்ட் என்று சொல்றாங்க அல்லவா. லார்டுன்னா எல்லாம் அவருடையது, ஆகவதான் அவர் லார்ட் என்று நாம் சொல்லுகிறார்கள். இந்த லார்ட் என்கிற கான்செப்ட்ல தான் தாவீது என்ன சொல்றான், அவர் என்னோட லார்ட் என்றான். இந்த இஸ்ரவேல் தேசத்துல நான் ராஜாவா இருக்கலாம், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் ராஜாவாக லார்டாக இருக்கலாம். ஏன்னா ராஜா தாவீதுக்கே பல நிலங்கள், செல்வங்கள், வளங்கள் எல்லாம் ராஜாவுக்கே இருக்குது. அப்போ இந்த தாவீது ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் இவரை லார்டு மாதிரி பார்க்கறாங்க. ராஜாவாகிய தாவீதை ஆண்டவராக பார்க்கறாங்க. எங்களை ஆளுகிறவர், எங்களை நடத்துகிறவர். அந்த இஸ்ரவேல் தேசத்தை எல்லாம் ஆளுகிறவர் இவர் தான். ஆண்டவர்னா ஆளுகிறவர், எங்களை ஆளுகிறவர், எங்களை நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய லார்ட் அப்படிங்கிறது இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களுடைய அபிப்பிராயம். தாவீது மகாராஜா எங்களுடைய ஆண்டவரா இருக்கிறார் அல்லது எங்களுடைய கர்த்தரா இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் தேசத்தை நடத்துவது, பாதுகாப்பது எல்லாம் ராஜாவுடைய பிரதானமான வேலை. அந்த வேலையை தாவீது செய்யும்போது, தாவீது தன்னுடைய மனதை இன்னொரு பக்கம் திருப்புறான். நான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு வேண்டும் என்றால் நான் ராஜாவாக ஆண்டவராக இருக்கிறான். ஆனா சர்வ உலகத்துக்கும் யெகோவா தேவன் ஆண்டவராக ராஜாவாக இருக்கிறார். இந்த தேவனை நான் கர்த்தராக நம்புகிறேன். இந்த தேவனை நான் கர்த்தராக நம்புகிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறேன். இவரை விசுவாசிப்பதனால, இவரை கர்த்தர் என்று நான் நம்புவதனால எனக்கு என்ன நடக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். எதுவுமே நம்புகிறீர்கள்? கர்த்தரை நீங்க தேவனை ஆண்டவராக கர்த்தராக அங்கீகரிப்பீர்கள் என்று சொன்னால், அதை விசுவாசிப்பீர்கள் சொன்னால், நீங்கள் துளி கூட கவலைப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே அவர் உங்களை நடத்துவார். இந்த புல்லுள்ள இடங்களில் நடத்துவார்ன்னு சொன்னா, செழிப்பான இடத்துல, வறட்சியான இடத்துல அல்ல, கடுமையான வழியில அல்ல, மோசமான பாதையில அல்ல, செழிப்பான இடத்துல அவர் உங்களை நடத்துவார். இதான் கர்த்தருடைய வேலையாக இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்லுகிறான், அவரை நான் கர்த்தர் என்று சொல்றேன். இந்த கர்த்தர் என்று சொல்றதுனால இவர் எனக்கு என்ன செய்வார் அப்படின்றது அவர் சொல்றான். புல்லுள்ள இடங்களிலே அவரை நடத்துவார். புல்லுள்ள இடங்கள் நடத்துவார். புல்லுன்னா அந்த செழுமையை குறிக்கிறது, வளமையை குறிக்கிறது, ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவரும் இப்படி ஒரு செழுமையான, வளமையான, ஆசீர்வாதமான வாழ்வில் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவர்கள் இவரை ஆண்டவராக வெறும் சொல்லுவதனால் அல்ல, நம்புவதனால் அல்ல, அதை உறுதிப்படுத்துவதாக இருப்பது அவசியமாக இருக்கிறது. வெறும் ஆண்டவர் என்று சொல்றதுனால அவர் நமக்கு ஆண்டவர் ஆயிட மாட்டார். அவர் கர்த்தர் என்று சொல்றதுனால அவர் எனக்கு கர்த்தரும் ஆயிட மாட்டாரு. ஆண்டவர் கர்த்தர் என்று சொன்னா மட்டும் போதாது. இந்த ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் நம்ப வேண்டும், நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அந்த வார்த்தைப்படி நான் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவருக்கு நான் கொடுக்கிற கனம், மரியாதை, மதிப்பாக இருக்கிறது. எதுவே நம்புகிறீர்கள்? வெறும் ஆண்டவான்னு சொல்றதுனால அவர் எனக்கு ஆண்டவர் ஆக முடியாது. கர்த்தாவே என்று சொல்றதுனால அவர் எனக்கு கர்த்தரும் ஆக்கிவிட முடியாது. அப்போ இவர் எனக்கு கர்த்தர் ஆகவில்லை, இவர் எனக்கு ஆண்டவர் ஆகவில்லை என்றால் பின்பு நான் புல்லுள்ள இடங்களே நான் நடக்கவும்
முடியாது. செழுமை, வளமை, வளங்கள், ஆசீர்வாதம் எனக்கு சொந்தமாகாது. ரெண்டாவது, புல்லிடங்களை நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டில என்னை கொண்டு போய் விடுவார். எல்லாம் அமர்ந்த தண்ணீர், அமர்ந்த தண்ணீர். இந்த அமர்ந்த தண்ணீர்னா மிகவும் செழிப்பான ஒரு வாழ்க்கை, மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. கடல் அப்படின்னா அங்க போனா அலைகள் சத்தம், ஓசை. அங்க ஒரு கடல் அண்டை கடலுக்குள்ள ரிசோர்சஸ் இருக்குது. ஆனா கடல் அண்டை நாம் நிம்மதியா இருக்க முடியாது. ஏன்னா அந்த சவுண்டு நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும். பட் நதிகள் நீங்க போனீங்கன்னா அங்க அமைதி இருக்கும், எல்லாம் அமைதியா இருக்கும். அங்க எந்த ஒரு சலசலப்பு இருக்காது, எங்க ஒரு பிரச்சனை இருக்காது. அந்த நதிகளின் ஓரமா மரங்கள் இருக்கும், வளங்கள் இருக்கும், குளுமை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். இன்னும் சொல்ல போனா நிறைய ரிசார்ட்ஸ், நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய வளங்கள் எல்லாமே நதிகளை சார்ந்துதான் இருக்கும். நதி எல்லா வகையான ஆதாரங்கள் இருக்கிற ஒரு இடம்தான் நதி. ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கை, எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை, சஞ்சலம் இல்லாத வாழ்க்கை, அமைதி, செழிப்பான வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை. தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். நான் கர்த்தர்னு சொல்ல மட்டுமல்ல, அவர் இந்த மெய்ப்பர் என்ன செய்வார் அப்படின்னா, அவன் சொல்றான், என்னை அமர்ந்த புல்லுள்ள மெய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டில் கொண்டு போய் விடுவார். எல்லாம் அமர்ந்த தண்ணீர்கள், நிம்மதியான ஒரு வாழ்க்கை. எல்லாம் பாருங்க, மக்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ விரும்புறாங்க. ஆனா நிம்மதிக்கு அவங்க தூரம் ஆயிடுறாங்க, நிம்மதி அவங்க அடையாமல் போய் விடுகிறாங்க. நிம்மதி நம்ம காசு கொடுத்தலாம் வாங்கிட முடியாது. நிம்மதியை நம்ம தேடி சம்பாதிக்கவும் முடியாது. பல மதங்கள் என்ன சொல்லுது, மனுஷனை நிம்மதியை தேடி காட்டுக்கு போனது, நிம்மதியை தேடி வீட்டை விட்டு போனது, நிம்மதியை தேடி நாட்டை விட்டு போனது, நிம்மதியை தேடி எங்கேயாச்சும் போன்னு சொல்லுது. மதங்கள் எப்பவுமே நிம்மதி வேற எங்கேயோ இருக்குது, அங்க அந்த இடத்துக்கு போ, சில லொகேஷனுக்கு போ. இப்படி போனவங்க தான் நிறைய பேர். நிறைய மதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு, ஊரை விட்டு, ஃபேமிலியை விட்டு போய் அவன் நிம்மதி தேட போறாங்க. அறிவானமா இவங்க நிம்மதி தேட போனாங்க, விட்டு போன குடும்பம் எப்படி நிம்மதியா இருக்கும்? ஹலோ, நிறைய பேர் இப்படி போயிட்டு கடைசியில் அங்கெல்லாம் நிம்மதி கிடையாது, வீடு தான் நிம்மதி சொல்லி வீட்டு தேடி திரும்பி வந்துக்கிறாங்க. பைபிள் அப்படியெல்லாம் குருட்டுத்தனமான ஒரு வழியை, குருட்டுத்தனமான ஒரு பாதைகளை நம்ம காண்பிப்பது கிடையாது. பைபிளை நாம ஏமாற்ற முடியாது, பைபிளை நம்மளை ஏமாற்ற போறதும் கிடையாது. பைபிள் சொல்றது, நீங்க கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, கர்த்தராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா, நீங்க பிலீவ் பண்ணுங்க, அவர் உங்களை புல்லிடங்களை மேய்ப்பார், அம்மாத தண்ணில கொண்டு போய் விடுவார். என்னென்ன ஸ்லாக்கியம் பாருங்க, அவரை நான் கர்த்தரை நம்புறதுனால. ஆனா நான் நம்பிட்டேங்கிறத எப்படி உறுதிப்படுத்த போறது பின்னால சொல்ல போறவங்களுக்கு. அவர் நம்பிட்டேன், பட் அவரை எப்படி அது உறுதிப்படுத்துறேன், அது பின்னால வருவோம். கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன், அவர் புல்லிடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அடையில என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் நாத்துமாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என நீதியின் பாதைகளில் நடத்துவார். எல்லாம் ஆத்துமாவை தேற்றி. ஆத்துமான்றது என்ன? என்னுடைய உணர்வுகள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய அறிவு, என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஆற்றல், இதெல்லாமே ஆத்துமா. இதெல்லாமே கடவுள் தம்முடைய நீதியின்படியே அவரை நடத்துவார். தம்முடைய நீதியின்படி என்னை சிறப்பான அறிவுள்ளவனாக ஆக்குவார். தம்முடைய நீதியின்படி என்னுடைய சித்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, இவரை கர்த்தர் என்று நான் நம்புறதுனால என்ன செய்வார் அவர் பார்க்க போனா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். பாருங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் எனக்கு பயமே வராது. ஏன்னா என்னை காக்க என் கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவருடைய கோலம் தடியும் என்னை தேற்றும். 5, என் சத்துருக்கு முன்பதாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என்னோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்றது என்னுடைய அர்த்தம் என்னன்னா, என் வாழ்க்கை பொங்கி வழிகிற வாழ்க்கையா இருக்கும், குறைவுபடுகிற வாழ்க்கையா இருக்காது. என்னோட வாழ்க்கை பொங்கி நிரம்பி வழிகிற வாழ்க்கையாக
இருக்கும். நாளுக்கு நாள் நான் பெருகுகிறவனாக, வளருகிறவனாக, ஆசீர்வதிக்கப்படுகிறவனாக, சிறப்பானவனாக, வளமையுள்ளவனாக நான் மாறுவேன், நான் இருப்பேன். இது எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் என்னை அப்படி நடத்துவார் அப்படிங்கிறத தாவீது டிக்ளேர் பண்றான். ஆகவே நாம சில நேரங்களில் சில வீட்டுக்கெல்லாம் புது வீடு கட்டும் போது முதல்ல என்ன பண்றோம்னா உள்ள அங்க பால் காய்ச்சிரும். பால் காய்ச்சதனுடைய விளைவு அந்த விஷயம் என்ன, இந்த பால் பொங்கி வழிகிறது மாதிரி என்னோட வாழ்வில எல்லா வகையான நன்மைகளும் என்ன செய்யும், பொங்கி வழியும். நன்மைகள் குறையாது, ஆசீர்வாதங்கள் குறையாது, வளங்கள் குறையாது. என் வாழ்க்கை இந்த பால் பொங்குற மாதிரி எல்லாம் பொங்கி வழியும் என்பதை நான் கண்கூடாய் பார்ப்பதற்காக அப்படி பாலை பொங்கி அதெல்லாம் நம்பி உள்ள போகிறோம். பட் பாருங்க, ப்ராப்ளம் பாலை பொங்க வைக்கிற அளவுக்கு இவங்க வாழ்க்கை பொங்கி வழியுதுன்னா பொங்கி வழிவது கிடையாது. கடைசியில வீட்டை விற்கிற நிலைமை, கடைசியில வாழ்க்கையில குறைவு, தாழ்ச்சி, பிரச்சனை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை. நல்லாதான் கிராண்டா வீட்டை ஓபன் பண்றாங்க, நான் நினைக்கிற அளவுக்கு குடும்பத்தை இது நடப்பது கிடையாது. ஏன்னா கர்த்தர் அவளை ரூல் பண்ணல. கர்த்தர் ரூல் பண்ணா அப்படி இருக்காதுன்றார். அது கர்த்தர் ரூல் பண்ணா அப்படி இருக்காது. பாருங்க 5, சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெய் அபிஷேகம் 17. 6 என் ஜீவனாலெல்லாம் எல்லாம் ஜீவியனாலெல்லாம். மனுஷன் வாழ்றது கொஞ்ச காலம்தான் அல்லவா? இந்த கொஞ்ச காலத்திலேயே அவன் கஷ்டத்தையும் பிரச்சனையும் துன்பத்தையும் வாழ்க்கையெல்லாம் அனுபவிச்சு கடைசியில் அவன் வாழ்க்கையில அவன் என்ன சொல்றான்னா, என்னங்க பொல்லாத வாழ்க்கை, ஒன்றும் கிடையாதுங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்கன்ற அளவுக்கு வெறுத்து போய் சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க உலகத்துல மக்கள். ஏன் இவங்க வாழ்க்கையை வெறுத்து போறாங்க? என்னங்க பொல்லாத வாழ்க்கை, என்னங்க ஃபேமிலி, ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் வேஸ்ட்டுங்க, எல்லாம் மாயங்க, எல்லாம் குப்பைங்க, இப்படி பேசுறவங்க இருக்கிறாங்க. இப்படி பேசுறவங்களாம் ரொம்ப தியாகிகளோ புனிதவர்கள் நினைச்சிடாதீங்க. இவங்க வாழ்க்கையில ஒன்றும் நடக்கலை, அதனால தான் அவங்க வெறுத்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நடக்காதனால எல்லாருக்கும் நடக்காதுன்னு அர்த்தமோ கிடையாது. ஆனா தாவீது சொல்றான், இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருப்பாளானால், கர்த்தரையுடைய வார்த்தையின்படி அவள் நடந்திருப்பாளானால், கர்த்தரை அவள் உள்ளத்துல சொந்த ரட்சகர் நம்பி இருப்பாளானால் அவர் ஒருத்தரையும் கைவிட மாட்டாரு. எப்பேற்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தா கூட அவங்கள வந்து காப்பாத்திடுவார். அவரு அவங்கள கைவிடவே மாட்டாரு. அதோடு இல்லைங்க, ஜீவிய நாளெல்லாம் எந்த நிமிஷத்திலிருந்து நீங்கள் அவரை கர்த்தராக அக்செப்ட் பண்ணீங்களோ அந்த நிமிஷத்திலிருந்து நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும்படிக்கு செய்வாராம். நன்மையும் கிருபையும், எல்லாம் நன்மையும் கிருபையும், எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், எல்லா நல்ல காரியங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணும். உலகத்துல இவங்க ஃபாலோ பண்றது முக்கியம் இல்ல, உங்களை ஃபாலோ பண்ணணும். அதெல்லாம் நன்மைகள் உங்களை ஃபாலோ பண்ணணும், கிருபைக்கு உங்களை ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்றதுன்னா பின்தொடர்றது சொல்றாங்க இதுல. பட் வேற சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்றதுன்னா, உங்களை முந்தி அடிச்சுட்டு வருதான், உங்களை பிடிக்கிறதுக்குன்னு பின்னால துரத்திட்டு வருதுன்றாங்க. உங்களை துரத்துதான் நன்மைகள், உங்களை துரத்துது, கிருபை உங்களை துரத்து. நீங்க எங்க போனாலும் உங்களை நன்மைகள் விடுறதே உங்களை விடுற மாதிரி இல்ல. உங்களை நன்மை உங்களை ஆக்குபை பண்ணாம உங்களை நன்மை விடாது, உங்களை பின்தொடர்ந்து துரத்துது அப்படின்னு அவர் சொல்றாரு. என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இப்படிப்பட்ட ஒரு வெற்றியுள்ள ஒரு ஆளை போய் வாழ்க்கை எப்படிப்பட்டதுப்பா, வாழ்க்கை எப்படி என்ஜாய் பண்ணியா? தாவீதை போய் கேட்டீங்கன்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணியா, வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்ததா, வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னு கேட்டீங்கன்னா நான் நம்புறேன் தாவீது கண்டிப்பா என்னங்க பொல்லாத வாழ்க்கைன்னு சொல்லவே மாட்டான். கண்டிப்பா தாவீது சொல்லுவான், இந்த பூமியில வாழ்ற நாளெல்லாம் கர்த்தரை என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து என் ஜீவிய காலம் எல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடர்ந்து மட்டுமல்ல வாழ்க்கையில நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். எப்படி எதுவுமே நம்புறீங்க? தாவீது அதான் சொல்லுவான், நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், நான் ரொம்ப செழிப்பா இருந்தேன், நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தேன், கர்த்தர் எனக்கு எந்த குறையும் வைக்கல, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, நல்ல வளங்களை கொடுத்தாரு, நல்ல ஆளுகிற திறமையை கொடுத்தாரு, ஆளுவதுக்கு நாட்டை கொடுத்தாரு, ஆளக்கூடிய திறமையெல்லாம் கொடுத்தாரு, எனக்கு பின்னால என் சந்ததி ஆசீர்வாதமா இருப்பதற்கான சொத்தை சேர்த்து வைப்பதற்கான சக்தியும் கொடுத்தாரு. ஆகவே
உலகத்துல வெற்றியாய் வாழ்ந்த இந்த மனுஷன், இந்த ஆளை போய் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த ஆள் உலக வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல மாட்டான். இந்த ஆள் கண்டிப்பா உலக வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பான். உலகத்துல வாழ்கிற நீங்க ரொம்ப வெற்றியாளர்களா இருப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்துல நான் அவரை கர்த்தரா அக்செப்ட் பண்ணேன். இந்த உலகத்துல நான் கர்த்தராய் அங்கீகரித்த நாள்ல இருந்தே என் வாழ்க்கை மாறுவதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சோ இந்த கர்த்தரை தான் பற்றி தான் பார்க்கிறோம். இந்த கர்த்தருக்கு கீழே வாழ்கிற வாழ்க்கைனா என்ன? இந்த கர்த்தர் சொல்றாங்க, இவருக்கு கீழே வாழ்ற வாழ்க்கைனா என்ன? அவ்வளவு நல்ல வாழ்க்கையானா 100% இவருக்கு கீழே வாழ்றது நல்ல வாழ்க்கை. ஆனா இவருக்கு கீழே வாழ்ற வாழ்க்கைனா எப்படிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, 10:9 ரோமருக்கு நிருபம் 10:9. ரோமருக்கு நிருபம் 10:9. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். பாருங்க, இந்த கடவுளை உங்க வாழ்க்கையில நீங்க கர்த்தரா இருக்கணும். கடவுள் உங்க வாழ்க்கைக்கு கர்த்தரா இருக்கணும். இந்த கர்த்தருக்கு கீழே நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க நம்புனீங்கன்னா 2 காரியத்தை பண்ண சொல்றாங்க. ஒண்ணு, இங்க கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு, எல்லாம் கர்த்தராகிய இயேசுவை, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இந்த கர்த்தன்ற வார்த்தை பெரும்பாலும் பழைய ஏற்பாட்டில் நாம் நிறைய படிக்கிறோம் அல்லவா? பழைய ஏற்பாட்டில் கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய மீட்பர், கர்த்தர் அப்படின்றது பழைய ஏற்பாடு நிறைய படிக்கலாம். இந்த இயேசு கர்த்தர் கிடையாதுங்க, அவர் சாதாரண மனுஷரா வந்தாரு அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. மனிதராய் வந்தார், பட் மனிதராய் வந்த இயேசு கர்த்தராயும் இருக்கிறார். இயேசும் கர்த்தர் தான். கர்த்தர் என்று சொன்னது மட்டுமல்ல, இந்த இயேசுவை உங்க வாயினாலே இவர்தான் என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமா? வாயினாலே என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். பாருங்க, ஒரு பெரிய சால்வேஷன், ஒரு பெரிய ரட்சிப்பு உங்க வாழ்க்கையில. நீங்க எப்பேற்பட்ட நெருக்கடியான சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தாலும், நீங்க விடுதலை வேணும் இந்த சூழ்நிலையிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் என்று நீங்கள் நம்புவீரானால் 2 காரியத்தை செய்ய சொல்றாங்க இங்க. 1, இயேசுவே என் கர்த்தர் என்று உங்க வாயினால சொல்லுங்க. 2, இந்த இயேசுதான் என் பாவங்களுக்காக சிலுவையில மரித்து, என் பாவங்கள் எல்லாம் சுமந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். 2 காரியத்தை சொல்றாங்க. 1, இவர் என்னுடைய கர்த்தர், இவர் என்னுடைய ஆண்டவர், இவர் எனக்காக மரித்தார், எனக்காக 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இந்த 2 ரொம்ப முக்கியம்ன்றாங்க. இது சொல்றதும் ரொம்ப சாதாரணமா சொல்லிடும். இது செய்யணுமா? இது என்ன பெரிய விஷயம்? 10 நாள் உபவாசம் போடுன்னு சொன்னாலும் போடலாம். வெறும் சொல்லுன்றாங்களே அப்படின்றது. இது சொல்றதும் நம்புறதும் லேசா நினைச்சிடாதீங்க. இந்த சொல்றதும் நம்புறதும் தான் ரொம்ப எஃபெக்டிவானது. நான் எதை நம்புறேனோ அதுதான் நான் சொல்லுவேன். நான் எதை சொல்லணும் அதை நான் டிக்ளேர் பண்றேன். ஒரு கோர்ட்ல கூட ஒரு குற்றவாளி என்று எப்போ அதை தீர்மானிக்கிறாங்கன்னா, இவர் தான் குற்றவாளின்னு 100 பேர் சொல்றதுனால அவர் குற்றவாளி ஆயிட மாட்டாரு. இல்ல இவர் தான் குற்றவாளின்னு அங்க இருக்கிற வக்கீல்லாம் சொன்னா கூட அவர் யாரும் ஆயிட மாட்டாரு, குற்றவாளி ஆயிட மாட்டாரு. ஆனா எப்போ குற்றவாளி ஆவார் தெரியுமா? இந்த தப்பு நீ தான் பண்ணியா அப்படின்னு வாயினால் எப்போ அவன் சொல்றானோ அப்போதான் அவன் குற்றவாளியாக நிர்ணயிக்கப்படுகிறான்.
அந்த சட்டத்தினால் அவன் தீர்க்கப்படுகிறான். அப்போ இவன் அந்த குற்றத்தை ஒத்துக்காத வரைக்கும் கோர்ட் வாய்தா போயிட்டே இருக்கும். அவர் என்ன சொல்லலாங்க, தெரியாதுன்னு சொல்றாரு. அப்போ சரியா சொல்லாத வரைக்கும் கேஸ் முடிவடையாது. அப்ப சொல்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த இந்திய சட்டப்படி மட்டுமல்ல, உலக சட்டப்படியே ஒரு மனுஷன் ஒரு குற்றம் பண்ணானா அந்த மனுஷன் சொல்லும் முதல்ல, ஆமா நான் குற்றம் பண்ணேன், ஆமா நான் கொலை பண்ணேன், ஆமா நான் திருடுனேன், ஆமா நான் அதை செஞ்சேன்றத ஒரு மனுஷன் சொல்லும். அந்த மனுஷன் சொல்ற வரைக்கும் அந்த கோர்ட் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே வராது. பிரச்சனை நீண்டு போயிட்டே இருக்கும். அப்போ இது கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் இது பொருந்துன்றாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட ஒரு பிரச்சனைக்குள்ள இருந்து நீங்க விடுதல் ஆகணும், ஒரு பிரச்சனை இருந்து நீங்க மீட்கப்படணும் அப்படின்னா, நீங்க ரட்சிக்கப்படணும்னா, சேவ் ஆகணும் அப்படின்னா நீங்க 2 காரியத்தை செய்யணும்ன்றாங்க. ஒன்னு, ஆண்டவரே நீருடைய கர்த்தரும் ரட்சகரமாக இருக்கிறீர். எல்லாம் இயேசுவே நீர் என்னுடைய ஆண்டவரும் என் கர்த்தரும் என் ரட்சகரமாக இருக்கிறீர். இது சொல்லிட்டீங்கல்ல, இது சாதாரண வார்த்தை இல்ல, இது அவ்வளவு எஃபெக்டிவான வார்த்தை. ஏன்னா ஒண்ணு, அவன் ஆண்டவர் கர்த்தர்னு சொல்லிட்டேன். ரெண்டாவது என்ன சொல்ல போறேன், வெறும் சொன்னா மட்டும் போதாது. கோர்ட் எல்லாம் கொலை பண்ணியா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா கொலை பண்ண, ரைட், கேஸ் எழுதி அனுப்பிடுவாங்க, போயிட்டு வான்னு சொல்லி. கோர்ட்ல கேட்க மாட்டாங்க, நீ தான் கொலை பண்ணு உள்ளம் சொல்லுதான்னு கேட்பாங்களா? கோர்ட்டுக்கு உள்ளம் முக்கியமே கிடையாது, வாயில என்ன சொல்ற அதான் முக்கியம். கோர்ட் வாய் மட்டும் தான் பார்க்கும். பட் பைபிள் உள்ளத்தையும் பார்க்க ஆரம்பிக்குது. பைபிளுக்கு உள்ளமும் தேவை, உள்ளத்தோட கனெக்டா இருக்கிற வார்த்தையும் தேவை. கோர்ட் சொல்லு, ஒரு பக்கம் சொல்லுன்னு சொல்லி வக்கீல் சொல்லிட்டு போவாங்க, மறுபக்கம் சொல்லாத, நீ சொன்னா இந்த பிரச்சனை உன் மேல திரும்பிடும், அடிச்சு கூட கேட்பாங்க, நீ தான் பண்ணன்னு என்ன பண்ணாத சொல்லிடாத. அப்ப கோர்ட் எப்படி ஏங்குது பாருங்க. சொல்றதான் கோர்ட்டுடைய கேஸ் ஒரு முடிவு, ஜட்ஜ்மெண்ட் முடிவுக்கு வருது. ஆனா கிறிஸ்தவம் வெறும் சொல்றதோட முடியல. சொல்றது எல்லாருமே சொல்லிட முடியும், ஆமா அவர் ஆண்டவர் என் கர்த்தர் ரட்சகர் மீட்பர் நான் சொல்றேன்னு சொல்லல, எல்லாரும் சொல்லிடலாம். பட் ரெண்டாவது என்ன சொல்றாங்க, உள்ளத்துல நம்ப வேண்டுமா? உள்ளத்துல என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். என்னென்ன நம்ப வேண்டும்? என்னுடைய பாவங்களுக்கும் என்னுடைய சாபங்களை, என் நோய்களை, என் அக்கிரமங்களை, என்னுடைய எல்லா பிரச்சனைகளை கல்வாரி சிலுவையில இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். தீர்த்தது மட்டுமல்ல, அவர் எனக்கு இதுக்காக மரித்து, இதற்காக அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அப்படிங்கிறத என் உள்ளத்துல நான் விசுவாசிக்கிறேன். அதை சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன நடந்துச்சுன்னு உள்ளத்துல பிலீவ் பண்ணுங்க. அந்த கடவுளை நீங்க யாரா ஏற்றுக்கொண்டீங்கன்றத வாயினால சொல்லுங்க. இந்த 2 வார்த்தை இது ரொம்ப அவ்வளவு எஃபெக்டிவ் இல்லாத வார்த்தையா நினைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள். 2 ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஏன்னா, உன் இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். எல்லாம் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவாய்னா வெறும் பாவத்தின் விமோசனம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா சிக்கலிலிருந்தும் நீங்கள் விமோசிக்கப்படுவீர்கள், விடுதலையாக்கப்படுவீர்கள். அப்ப ஆண்டவர் என்று நான் சொல்லிட்டேன். நான் எந்த நிமிஷத்துல நான் ஆண்டவர் என்று நான் அவர் சொல்லிட்டேனோ, கர்த்தர் என்று சொல்லிட்டேனோ, அன்று முதல் அந்த ஆண்டவருக்கு நான் வாழ ஆரம்பிக்கிறேன். ஆமென். அவர் தான் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் மேல இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் உயர்வானவராய் இருக்கிறார். என்னோட லைஃபே அவருக்கு கீழே வந்துடுது. இப்ப பாருங்க, இவர் ஆண்டவரை நான் சொல்லிட்டேன், கர்த்தர் என்று சொல்லிட்டேன், அவர் தான் என்னுடைய எஜமான் நான் சொல்லிட்டேன். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்துல 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். லூக்கா 9:23. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி,
ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இவர் ஆண்டவர்ன்னு நீங்க சொல்லிட்டீங்க, கர்த்தர்ன்னு சொல்லிட்டீங்க. ஆண்டவர் கர்த்தர்ன்னு சொன்னதுனால அவர் உங்களுக்கு ஆண்டவர் ஆட முடியாது. ஆண்டவர் கர்த்தர்ன்னு சொன்னதுனால நீங்க அந்த ஆண்டவருக்கு கீழே வந்து விடவும் முடியாது. நீங்க உண்மையாகவே உங்க உள்ளத்துல உங்களுக்காக, உங்கள் பாவங்களுக்காக, உங்க சாபங்களுக்காக அவர்தான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தால் உண்மையாகவே நீ நம்பி இருப்பீர்களானால், உண்மையாகவே இவர்தான் நீங்கள் ஆண்டவர் கர்த்தர் என்று நீங்கள் அறிக்கை பண்ணி இருப்பீர்களானால், உண்மையாகவே இது நடந்துருச்சுன்னா உங்க உள்ளத்துல இது ரெண்டும் உங்க உள்ளமும் வாயும் கரெக்டா ஸ்டேபிளா இருந்துச்சு சொன்னா, இப்போ சொல்றாரு என்னை இப்படிப்பட்டவங்க என்னை பின்பற்ற வர விரும்பினால், உங்க விருப்பம் தான், நம்புறது சொல்றது உங்களுடைய விருப்பம் தான், இது கட்டாயம் கிடையாது. நீங்க அவரை நம்பலாம், நம்பாமலும் போகலாம். நீங்க அறிக்கை பண்ணலாம், அறிக்கை பண்ணாமலும் போகலாம். கட்டாயத்தினால யாரும் அப்படி பண்றது கிடையாது. ஒருவேளை உண்மையாகவே நீங்க நம்பிட்டு அறிக்கை பண்ணிட்டீங்கன்னா, இப்ப சொல்றாரு நீங்க அவரை ஃபாலோ பண்ண விரும்பிட்டீங்கன்னா அனுதினமும் அவனவன் தன் தன் சிலுவை எடுத்து நீ பின்பற்ற கடவன். சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன். சிலுவை எடுத்து பின்பற்ற கடவன். இவர் ஆண்டவரா ஏற்றுக்கொண்ட பிறகு இவர் வார்த்தையை நான் நிராகரிக்கவே கூடாது. இவர் என்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே செய்யணும். இவரை நான் மகிமைப்படுத்தணும். 23 மறுபடியும் படிக்கிறேன். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால், விரும்பினால் இயேசுவை பின்பற்றணும்ன்றது நிர்பந்தம் கிடையாது. இயேசுவை பின்பற்றி வரணும்ன்றது கட்டளையும் கிடையாது. ஒருவேளை அப்படி நீங்க அவர் ஆண்டவரா நம்பிட்டீங்க, ஆமா இவர் ஆண்டவரா ஏற்றுக்கொண்டா, கர்த்தரா நம்பிட்டா, தாவீது மகாராஜாவை இந்த உலகத்தில் வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உதவினது போலவே எனக்கும் இவர் செய்வார். இந்த உலகத்துல யார் யாரையோ நான் ஆண்டவராக, கடவுளாக, ரட்சகராக நம்புறேன், எனக்கு உதவி செய்வார் நான் நம்புறேன். ஆனா நான் நம்புற ஆளுங்க யாரும் செய்யல. ஆனா இந்த தேவன் என்னை தேடி வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாள் உயிர்த்து வந்தார், இவரை நான் ஆண்டவரா நம்புறேன், ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவர் பின்பற்றி வர விரும்பினால், பின்பற்றி வர விரும்பினால் அவர் பின்பற்றுகிறீங்களா? நீங்கள் எல்லாரும் அவர் சொல்றார் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான் வெறுத்து. இந்த தன்னைத்தான் வெறுத்துன்றதுதான் கிறிஸ்தவ மத்தியில பெரிய பிரச்சனையா மாறிச்சு. வாழ்க்கையில எல்லாத்தையும் வெறுத்துட்டாங்க. வாழ்க்கையை வெறுத்துட்டு, உலகத்தையே வெறுத்து, ஒண்ணுமே வேணான்ற மாதிரி ஆயிட்டாங்க. இங்க தன்னைத்தான் வெறுத்துன்றது ஒண்ணுமே, நீங்க உலகத்தை எதையுமே நீங்க விரும்பாதீங்க, எதுவுமே வேணான்ற அளவுக்கு இங்க சொல்லப்படவில்லை. இங்க சொல்லப்பட்ட விதம் என்ன? வெறுத்துன்றது இந்த உலகத்தை விட, கடவுளை விட இந்த உலகம் எனக்கு பெருசு கிடையாது. கடவுளை விட, ஆண்டவரை விட இந்த உலகம் எனக்கு பெருசு கிடையாது. ஆனா உலகம் எனக்காக படைக்கப்பட்டது. உலகத்தில் இருக்கிற கனிம வளங்கள் எனக்காக படைக்கப்பட்டது. உலகத்துல நான் என்ஜாய் பண்றதுக்கு, அனுபவிப்பதற்கு, உயிர் வாழ்வதற்கு, சுகமாய் இருப்பதற்கு கடவுள் எல்லாம் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல உலகம், நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல மனைவி, பிள்ளைகள், நல்ல தொழில், நல்ல வருமானம், இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா கடவுளை விட இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. கடவுளை விட இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. ஆனா இதெல்லாம் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதுக்காக இந்த உலகத்தையே நீங்க வெறுக்க சொல்ல, குடும்பத்தை வெறுக்க சொல்ல, உங்க வாழ்க்கையை வெறுத்துட்டு சன்னியாசி ஆகி சன்னியாசி மாதிரி ஒரு பின்னால வர சொல்லல. அவர் என்ன சொல்ல வராரு? என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவனவன் தன்னைத்தான் வெறுத்து, தன்னைத்தான்னா உங்களுக்கு உண்டா இருக்கிற எல்லாவற்றை விட கடவுள் பெரியவர் நம்புங்க. அவருக்கு முன்னால் இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இதெல்லாம் உங்களுக்காக கடவுள் கொடுத்ததை நீங்க அனுபவிக்கலாம். பாருங்க, ஏதேன்ல கடவுள் ஆதாமை வைக்கும் போது எதுவுமே நீ சாப்பிடாத, வெறுத்து என்ன மட்டும் நீ நம்பினிரு, நீ எந்த பழத்தையும் எடுக்காத, உன் இஷ்டமானதெல்லாம் நீ இது சாப்பிட முடியாது,
இன்னைக்கு உனக்கு என்ன சாப்பாடு வேணுமோ அதை நான் கொடுப்பேன், அதை மட்டும் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்ல பாருங்க. பூமியே அவங்க கையில கொடுக்குறாரு. முழு பூமியை சிருஷ்டித்து ஆதாம் இடத்தில் கொடுத்து, நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி கீழ்ப்படுத்தி பூமியை நீங்கள் ஆளுகை செய்யுங்கள். இந்த பூமியே உன்னுடையது, இந்த பூமியில் இருக்கின்ற வளங்கள் உன்னுடையது, பூமி எல்லாமே உனக்கு சொந்தம், நீ வச்சுக்கோ, நீ ரூலிங் பண்ணு. ஆனா இந்த பூமிக்கு ஓனரா நான் இருப்பேன், நீ ரூலரா மட்டும் நீ இரு. ஆனா இந்த பூமியை விட நான் ரொம்ப முக்கியமானவன், இந்த பூமியை விட நான் ரொம்ப முக்கியமானவன். என்னை விட்டுட்டு பூமியை நீ பிடிச்சிக்காத, இந்த பூமியை கொடுத்தது நானு, உனக்கு நான் முக்கியம், நம்பு, எனக்கு கீழே நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நட. சரி, நீங்க பாருங்க, உலகம் எல்லாம் இன்னைக்கு பூமிக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்ட் கடவுளுக்கு கொடுக்கறது கிடையாது. பூமினா இந்த மண்ணுக்கு, இந்த உலகம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், செல்வம் தான் முக்கியம், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. கடவுளுக்கு பெருசா அங்க ரெஸ்பெக்ட் பண்றது இல்லை அல்லவா? இங்க வெறுத்துன்றது நிறைய கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் வெறுத்து இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வெறுத்து, உலகத்தை வெறுத்து, அவங்கள வெறுத்து, இவங்க எல்லாம் வெறுக்கிறான்னு நினைக்கிறாங்க. ஆனா உலகம் இவங்களை வெறுத்து வச்சிருக்கிறாங்க. ஹலோ, உலகம் கடைசி இவங்களே வெறுக்கிறது. வெறுத்து தன் சிலுவையை தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். தன் சிலுவைன்னு சொன்னா இது என்ன அர்த்தத்துல சொல்றாங்க? தன் சிலுவைன்னா கடவுளுக்கு பின்னால வரும்போது பாடுகளையும் கஷ்டங்களையும் உபத்திரவங்களையும் அனுபவிக்கணும், இதுதான் சிலுவைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. கடவுளை ஃபாலோ பண்ணணும்னா எல்லா வகையான கஷ்டத்தையும், எல்லா வகையான அவமானத்தையும், எல்லா வகையான தரித்திரத்தையும் அனுபவிக்கணும். சிலுவைன்னா அதுதான் குறிக்குது. அதெல்லாம் இல்லாம நம்ம அவரை ஃபாலோ பண்ண, அவரை பின்தொடரவே முடியாதுன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது கிடையாது. அது ஏன் அது கிடையாதுன்னா, தன் சிலுவையை அப்படின்னா, சிலுவை அப்படின்ற வார்த்தையே வெறுக்கிற வார்த்தையை சொல்லப்படவில்லை. சிலுவை என்னன்னா, இயேசு முடிவு பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி சிலுவையை அவர் சுமந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. சிலுவைனா என்ன? கடவுளுடைய சித்தம். இயேசு சிலுவிலே சாக வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய விருப்பம். அந்த சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார், அதுதான் சிலுவை. கடவுளுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார், அதுதான் சிலுவை என்று நாம் சொல்லுகிறோம். அப்ப சிலுவைனா என்ன? கடவுளுடைய சித்தம் எதுவோ அது எல்லாம் நான் செய்வது, என்னுடைய சிலுவையை நான் அனுதினம் சுமக்க ஆரம்பிக்கிறேன். கடவுளுடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்கிறேன். கடவுளுடைய சித்தம்னா என்னது? கடவுளுடைய வார்த்தை தான் கடவுளுடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. கடவுள் எதையெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதுவெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தை எல்லாம் அவருடைய சித்தம். அப்போ அவர் வார்த்தை என்னவோ அதை நான் அவர் சித்தமாக, அது என்னுடைய சிலுவையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த வார்த்தையின்படி நான் அவரை பின்தொடர ஆரம்பிக்கிறேன். சோ வெறுத்து வர சொல்லலங்க, வெறுக்க சொல்லல, எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு அவர் சொல்லல. அதுக்கப்புறம் வாழ்க்கையே நல்லா இருக்காது இல்ல. வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா எல்லாம் இருக்கணும். எல்லாம் இருந்தால் கூட எல்லாவற்றுக்கும் முக்கியம் தேவன் ஒருத்தர் இருக்கணும். ஏன்னா எல்லாம் எனக்கு நல்லா இருக்கிறதுக்கு அவர் இருக்கணும். அவர் இல்லைன்னா எல்லாம் எனக்கு நன்றாய் இருக்க போவது கிடையாது. தன் சிலுவை எடுத்து என்னை பின்பற்றி வர கடவுள். பாருங்க, கடவுள் வார்த்தையை நீங்க அவர் ஆண்டவரா ஏற்றுக்கொண்டீங்கன்னா அப்போ ஆண்டவரோட வார்த்தையை நீங்க நம்பணும், ஆண்டவரை நீங்க பின்பற்றணும், ஆண்டவர் சொன்னதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்ல வருது. மத்தேயு 10:37. மத்தேயு 10:37 37 என்ன சொல்ல வருது? தகப்பனையாவது தாயையாவது
என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றது எனக்கு பாத்திரம் அல்ல. இங்க என்ன சொல்ல வராரு? இந்த உலகத்துல தாய் தகப்பனை கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு. பிறகு பிள்ளைகளையும் யார் தான் கொடுத்தது? கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல சொந்த பந்தங்கள் அவர் தான் கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கிற வேலை, வருமானம், இந்த இந்த உடம்பு, இந்த உயிர் எல்லாமே கடவுள் தான் கொடுத்திருக்கிறாரு அல்லவா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற தாய் தகப்பன், சொந்தம், பந்தம், மகன், மகள், இந்த உடல், உயிர் எல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் எதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும்? நான் எதுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணும்? என் உடலுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணுமா, இல்ல குடும்பத்து முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணுமா, இல்ல ஃபேமிலிக்கு முக்கிய அப்பா அம்மாவுக்கு முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கணுமா? அப்படின்னா முக்கிய ஸ்தானம் தேவனுக்கு கொடுக்கணும். முதன்மையான இடம் தேவனுக்கு. எல்லாம் முதன்மையானது தேவனுக்கு. தகப்பனையாவது தாயாவது அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவனும் எனக்கு பாத்திரம் இல்லை. என்னடா கடவுள் இப்படி சொல்லிட்டாரு, ஃபேமிலி எல்லாம் இப்படி சொல்லிட்டாருன்னா அப்புறம் எல்லாருமே குடும்பத்தை வெறுத்து இப்படி குடும்பத்தை கண்டுக்காம போயிட்டா என்ன ஆகுது? இப்படி சொன்னாரன்னா இல்ல. இயேசு இந்த உலகத்துல வாழும்போது அவருக்கு ஒரு குடும்பம் இருந்தது, அவருக்கு அம்மா இருந்தாங்க, அவருக்கு அப்பா இருந்தாங்க. அவர் ஒன்றும் அவர் குடும்பத்தை வெறுத்த மாதிரி தெரியல. அவர் சாகும்போது கூட என்ன சொல்றாரு? தாயே, ஸ்திரீயே, அதோ மகன். இந்த சிலுவையில கூட அவங்க அம்மாவை நினைச்சு பார்க்கறாங்க. பிறகு சிலுவையில சாகிற வரைக்கும் இயேசுவோட அம்மா கூடவே இருந்திருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய ஃபேமிலி ஒண்ணு விட்டு போன மாதிரி தெரியல, கரெக்டா தான் போயின்னு இருக்கிறாங்க. அப்ப இவர் மட்டும் அம்மாவோட ஃபேமிலியோட இருந்துட்டு இவர் அவங்க சீசர்களுக்கெல்லாம் அம்மா விட்டுரு அப்பா விட்டுருன்னு அப்படி சொல்ல வரல. அவரு இன்னும் சொல்ல போனா அப்படி தகப்பனையாவது தாயாவது நேசிக்கிறவனுக்கு பார்த்தோன்னு இருக்க முடியாதுன்னு சொன்னா, இயேசு தன் தகப்பனை அதிகமா நேசிக்கிறார். இயேசு பிதாவாகிய தேவனை அவர் அதிகமாய் நேசிக்கிறார். பிதாவாகிய தேவனும் குமாரனை இயேசுவை அதிகமாய் நேசிக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். அந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள பந்தம் ரொம்ப நெருங்கின உறவா இருக்குது. அவங்க ரெண்டு பேருக்குள்ள பந்தம் விட்டு போகவே இல்லை. அந்த அந்த பேட்டர்ன் தான் உலகம். அவருக்கு எப்படி ஒரு தகப்பன் இருக்கிறாரோ இந்த உலகத்துல கூட ஒவ்வொருவருக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார். அவர் எப்படி அவரோட அப்பாவோட கனெக்டடா உறவோடு இருக்கிறாரு, உலகத்துல எல்லாரும் அப்படி இருக்கிறாங்க. பட் இங்க என்ன சொல்ல வராருங்க? வெறுக்கணுமா நேசிக்கணுமா அப்படின்னா இங்க வெறுக்கிறத பற்றி அப்படி சொல்ல, விடணும்ன்றத பற்றி சொல்லப்படல. தகப்பனை விட தாயை விட முக்கிய ஸ்தானம் தேவனுக்கு கொடுங்கள். முக்கிய ஸ்தானம் தேவனுக்கு கொடுங்க. அதுக்காக தாய் தகப்பனை மறங்கன்னு சொல்ல வரல. அவரு முதன்மையானது தேவனுக்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காடுக்கு கொடுங்க. அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுத்தீங்கன்னா தாய் தகப்பனுக்கு நீங்க நல்ல பிள்ளையாவே இருப்பீங்க. தாய் தகப்பன் உங்களுக்கு நல்ல அப்பா அம்மாவே இருப்பாங்க. ஏன்னா கடவுளுக்கு நான் முக்கியஸ்தானம் கொடுக்கும் போது என்னை சார்ந்திருக்கிறது எல்லாம் எனக்கு அனுகூலமா இருக்க ஆரம்பிக்கும். கடவுளை நான் வெறுக்கும் போது எல்லாம் எனக்கு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். பிள்ளைகள் ரிவர்ஸ் ஆவாங்க, ஃபேமிலி ரிவர்ஸ் ஆகும், வாழ்க்கையை ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வாழ்க்கையை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் கடவுள் மட்டும் இருந்தாருன்னா வாழ்க்கையில அப்பா அம்மா நல்லா இருப்பாங்க, பசங்க நல்லா இருப்பாங்க, வாழ்க்கையே நல்லா இருக்கும். கடவுள் இல்லைன்னா அந்த குடும்பத்துல நரகம் தான் இருக்கும். ஆமென். இங்க சொல்லப்படுவது என்ன? தகப்பனை விட தாயை விட முதன்மையான ப்ரையாரிட்டி, பிரைமரி ப்ரையாரிட்டி சொல்லுவாங்க. முக்கியமான முதன்மையானது தேவனுக்கு கொடுங்கள். பிள்ளைகளை விட பிள்ளைகளை தாண்டி தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுங்கள். எல்லாம் பிள்ளைகளை தாண்டி பிள்ளைகளா காடா அப்படின்னா ஃபர்ஸ்ட் காட், அப்புறமா தான்
பிள்ளைகள். அப்பாவா அம்மாவா? அப்பா அம்மாவா இல்ல காடா? இல்ல ஃபர்ஸ்ட் காட், அப்புறமா தான் அப்பா அம்மா. ஏன் அப்படி ஃபர்ஸ்ட் அவருன்னு சொல்றான்னா, அவர் தாங்க அப்பா அம்மாவை கொடுத்தது. அவரை விட்டுட்டு அப்பா அம்மாவை நீங்க ஃபர்ஸ்ட் வச்சீங்கன்னா அப்புறம் இந்த ஃபேமிலியில பிளெஸிங்ஸ் இருக்காது. அவருக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. அவர் அப்பா அம்மாவுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாரு. அந்த ஃபேமிலியில எல்லாம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்கும். கடவுள் இல்லாம எது ஒன்றும் கிரமமா இருக்க போவது கிடையாது. இதுதான் கடவுளுடைய, இதுதான் ஆண்டவர். அவர் என்ன ஆண்டவர் நான் சொல்லிட்டேன். அவர் என்ன ஆண்டவர்னா முக்கிய ஸ்தானம் அவருக்கு தான் நான் கொடுப்பேன். அப்புறமா தான் மற்ற எல்லாவற்றுக்கும். எதுவுமே நம்புறீங்க? முதன்மையான இடம் யாருக்கு? ஆண்டவருக்கு. நிறைய நேரங்கள்ல வியாபாரத்துக்கு முதன்மையான இடத்தை கொடுத்துறாங்க. இன்னைக்கு விட்டா வியாபாரம் கெட்டு போயிடும், இன்னைக்கு விட்டா வருமானம் போயிடும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? வியாபாரத்துக்கு கொடுப்பாங்க, குடும்பத்துக்கு கொடுப்பாங்க, ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. நிறைய நேரங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஃபேமிலியில ஃபங்க்ஷனுக்கெல்லாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பீப்புள் வந்து ரொம்ப எங்க சொந்தம் பிரதர் அவர் வீட்டு அவர் பையனுக்கு கல்யாணம், முக்கியமான இடத்த சொல்லுவாங்க. இந்த ப்ரையாரிட்டி வந்து ஃபேமிலிக்கு கொடுப்பாங்க. கடவுளை விட்டுட்டு ஃபேமிலிக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஃபேமிலியோட ஃபங்க்ஷனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா பாருங்க அந்த ஃபேமிலியே அவங்களுக்கு பிரச்சனை மாறிடும். ஏன்னா கடவுளை தாண்டி அவங்கள நீங்க நேசிக்கிறீங்க. கடவுள் இல்லாம அந்த குடும்பத்துல நீங்க நிம்மதியா இருக்கவே முடியாது. இந்த ப்ரையாரிட்டி அவருக்கு கொடுங்கன்னு சொல்ல வராரு. அதுக்கு பிறகு அடுத்தது இன்னொரு விஷயம். இதெல்லாமே காம்ப்ளிகேட்டடான ஒரு செய்திகளா இருக்கலாம். சொல்றேன். 8:21-22 மத்தேயு 8:21-22. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும். அதுக்கு இயேசு, மருத்துவர் தங்கள் மருத்துவர் அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். என்னடா ஒரு ஆண்டவர் இவ்வளவு மோசமா இருக்கிறாரு? ஒரு சீஷன் கேட்கிறான், அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன், எனக்கு அனுமதி தாங்க அப்படின்னு கேட்கிறான். இயேசு சொல்றாரு, மருத்துவர் அடக்கம் பண்ணுவாங்க, நீ என்ன பண்ணு, என்னை பின்பற்றி வா. அப்போ இங்க என்ன கான்செப்ட்ல இங்க சொல்லிட்டு வராங்க? எவ்வளவு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில ஒரு தகப்பனுக்கு ஒரு மகன் செய்யறது மிக முக்கியமான ஒரு சம்பிரதாயம், சடங்கு தான் இந்த அடக்க ஆராதனை. ஒருத்தருக்கு மகனா பிறந்து ஒரு அப்பனுக்கு இது கூட நான் செய்யலைன்னா அந்த 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 உறுத்துதல் இருக்கல்லவா, அது வாழ்க்கை ஃபுல்லா உறுத்த ஆரம்பிக்கும். இங்க இயேசு சொல்ற போதனை என்ன? அப்பா இறந்துட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ண போறேன், எனக்கு லீவ் தாங்கன்னு கேட்கிறாரு. இயேசு என்ன சொல்றாரு? ஆமா போய் அப்பா அடக்கம் பண்ணுவா அப்படி சொல்லுவான்னு எதிர்பார்த்தவன். இல்ல அப்படி சொல்ல, அவரு அடக்கம் பண்றது ஆள் இருக்காங்க, அவங்க பண்ணிப்பாங்க, நீ என்ன பண்ணு, பின்பற்றுவா. இவ பாருங்க, இந்த சீஷனுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன்னா அவன் எதை வேணா செய்யலாம். இப்போ இவன் நினைச்சா இயேசுநாதரை டிஸ்கனெக்ட் பண்ணி ஃபேமிலியோட கனெக்ட் ஆகலாம், இல்ல ஃபேமிலியை டிஸ்கனெக்ட் பண்ணி இயேசுவோட கனெக்ட் ஆகலாம். ரெண்டு ஆப்ஷன் அவனுக்கு இருக்கு. நிர்பந்தம்லாம் கிடையாது. தலை கையை பிடிச்சு யாரான வலிச்சுன்னு வர போறதும் கிடையாது. இயேசு சொல்லிட்டாரு, அவங்க பார்த்துப்பாங்க, நீ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா. என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாருன்னா, உண்மையாவே இந்த சீஷன் என்ன உண்மையாவே ஆண்டவரா நம்பி இருப்பானானா, உண்மையாவே இந்த சீஷன் என்னை கர்த்தரா நம்பி இருப்பானானா, உண்மையாவே இந்த சீஷன் இவனுக்கு அப்பாவை விட இந்த கர்த்தரும் மேலானவர் முக்கியமானவன் நம்பி இருப்பானால் இவன் என்னை ஃபாலோ பண்ணுவான். இல்ல இவரை ஃபாலோ பண்ணி அப்பாவை நான் விட்டுறக்கூடாது, எனக்கு இவரோட அப்பா தான் முக்கியம் அப்படின்னு இவன் நினைச்சானா இவன் என்னை விட்டு கண்டிப்பா போயிடுவான். எல்லாருக்கும் இதை சொல்லல அவர் இயேசுநாதர், எல்லாருக்கும் இதை சொல்லல, எல்லாரையும் இது மாதிரிலாம் போவாதுன்னு சொல்லல. சில இடத்துல பேசுறது நாங்கள் கவனிக்கிறோம். என்ன இடத்துல என்ன சொல்றாரு? ஒருத்தன் கேட்கிறான், போதுகிற நித்திய ஜீவனை நான் சுதந்திரத்துக் கொள்ள நான் என்ன
செய்யணும். ஏசு அவனுக்கு சொல்றாரு, உனக்கு உண்டான நீ போய் மோசையின் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் கடைபிடின்றார். அவன் சொல்றான், சின்ன வயசு நான் பண்ணிட்டு வரான்றான். சுத்த பொய் பேசுறான். இவன் பொய் பேசுறான்றது அவனுக்கு தெரியணும். இல்ல நீ பொய் பேசுறானா அவன் நம்ப மாட்டான். அது எப்படி நீங்க சொல்லி கேட்பான். நியாயப்பிரமாணம் ஃபுல்லா நீ கடைபிடிக்கிறன்றதே பொய். அது யாராலும் கடைபிடிக்கவே முடியாது. ஆனா ஏசு நீ பொய் சொல்றான்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான், அவன் ஏத்துக்க மாட்டாத. அப்ப இவன் பொய் சொல்றான்றது அவனுக்கு தெரியணும்ன்றதுக்கு என்ன சொல்றாருன்னா, ரைட் அப்படியா, நீ நியாயப்பிரமாணத்தை அவ்வளவு கரெக்டா கடைபிடிக்கிறியா, அப்புறம் நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வா அப்படின்றாரு. பைபிள் சொல்றது அவன் ரொம்ப துக்கத்தோட போயிட்டானா. ஏன்னா எல்லாவற்றையும் வித்துட்டு என்னை பின்பற்றுவான்னு எல்லாருக்கும் அவர் சொல்லவே இல்லை. ஃபர்ஸ்ட் அவன் ஒரு ஆளு சொல்ற, ஏன்னா அங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குதாங்க. ஏன்னா இவன் இந்த பரலோக ராஜ்யத்தை நம்முடைய சாமர்த்தியத்தால் சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஏன் சொல்றாரு, நித்திய ஜீவன் அடைவதற்கு எல்லாத்தையும் வித்துட்டு வாண்டாரு. இவன் விற்க முடியாம இவன் துக்க முகத்தோடு போயிட்டான். ஏன்னா இவன் தேவனை கர்த்தராய் ஏற்றுக்கொள்ளவில்லை, இவன் தேவனை ஆண்டவராய் அவன் விசுவாசிக்கவும் இல்லை. இவ்வளவு காலமா விழுந்து விழுந்து சம்பாதிச்ச ஆஸ்தியெல்லாம் இவர் வித்துட்டு ஏழைகளுக்கு கொடுன்றாரு. சம்பாரிச்சது அவங்க கிட்ட தான் நான் சம்பாரிச்சிருக்கிறேன், அவங்களை ஏமாத்தி தான் நான் சம்பாரிச்சிருக்கிறேன், இவ்வளவு சொத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன், வித்துட்டெல்லாம் என்னால முடியவே முடியாது. ஏன்னா அந்த சொத்து மேலதான் என் உள்ளமே இருக்குது, அந்த சொத்தை நான் நம்பி இருக்கிறேன். உயிர் வாழுற வரைக்கும் இந்த சொத்து எனக்கு எப்படி பாதுகாப்பா இருக்குமோ, செத்த பிறகு மோட்சம் எனக்கு இருக்குதா இல்லையான்றதை என்ன பண்ணிடுவேன், நான் செக் பண்ணிக்கலாம். செத்துற பிறகு நாளைக்கு எங்க இருப்பேன், மோட்சத்தை இருப்பேன் நரகத்தை இருப்பேனா, மோட்சத்தை இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதையும் போய் கேட்டு வந்துடும். ஏன்னா நம்ம நிறைய பணம் இருக்குதே, பணத்தை வச்சு ஏதாச்சும் நம்ம செஞ்சிடலாம். அவர் சொல்றாரு, உன் பணத்தை எல்லாம் கொடுத்துடுவான், எல்லாத்தையுமே கொடுத்துடுவான்டாரு. அடாடா என்னங்க எல்லாத்தையும் கொடுத்து எப்படிங்க வர்றது, அப்புறம் எப்படி ஓட்டாண்டி அவங்க பின்னால வர்றது. அவன் பார்த்தான், இல்ல செத்த பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல இப்போ இருக்கிற வாழ்க்கையை வாழ்ந்துறேன்னு சொல்லி அவன் துக்கத்தோடு போய்விட்டான். அப்படின்னா அவன் கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் கடவுளை ஆண்டவராக, கடவுள் வார்த்தைப்படி நடக்க அவனுக்கு உள்ளமும் கிடையாது, கடவுள் வார்த்தை சொல்றபடி செய்யணுன்ற எண்ணமும் அவனுக்கு கிடையாது. அவன் அதை செய்யவில்லை, அவன் போய்விட்டான். இப்போ கடவுளை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் கடவுள் சொன்னதை செய்வதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ இங்க சொல்லப்படும் போது இந்த சீஷனுக்கு அப்பாவை அவங்க பார்த்துப்பாங்க, நீ என்னை ஃபாலோ பண்ணுவா. இந்த சீஷனுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது. ஒன்று அப்பாவை அடக்கம் பண்ண இயேசு விட்டுட்டு போகலாம், இல்லைன்னா கடவுளை பார்த்துப்பாரு, நம்ம இயேசுவை ஃபாலோ பண்ணலாம். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டுத்துல அவன் கடைசியா நான் நம்புறேன் அவன் இயேசுவை தான் பின்பற்றி இருப்பான், அவன் விட்டு போயிருக்க மாட்டான். ஏன்னா நிறைய பேர் விட்டு போன வந்துட்டாங்க, இயேசு விடலை, அவங்க ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். வாழ்க்கையில பாருங்க, எப்பவுமே இந்த ரெண்டு சிச்சுவேஷன் நமக்கு எப்பவுமே வரும் வாழ்க்கையில. கடவுளா குடும்பமா, ஆராதனையா வாழ்க்கையா வேலையா, கடவுள் வார்த்தையா இதுவா, எப்பவுமே ரெண்டும் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒன்ன டாமினேட் பண்ணி தான் ஒன்ன நீங்க மேனேஜ் பண்ண முடியும். இல்ல ரெண்டுத்தையும் சமாளிச்சிடலாம், கிடையவே கிடையாது, ரெண்டுத்தையும் சமாளிக்கவே முடியாது. ஒண்ணு கடவுளை நீங்க ஃபாலோ பண்ணும், இல்ல உலகத்தை நீங்க ஃபாலோ பண்ணும். வேலையும் ஆண்டவரை மெயின்டைன் பண்ணவே முடியாது. ஒண்ணு வேலையா ஆண்டவரா, உலகமா ஆண்டவரா. இந்த ரெண்டு குழப்பத்து மத்தியில எதை நீங்க முடிவெடுக்க போறீங்க, எதை நீங்க செய்ய போறீங்க? அது மட்டுமல்ல, லூக்கா 6:46 லூக்கா 6:46 என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும்
நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? ஆண்டவரே ஆண்டவன் சொல்றீங்க, ஆனா நான் சொல்றது நீங்க எதையுமே செய்யறது இல்லையே. வாஸ்தவனுக்கு ஆக்சுவலா ராஜா சொல்றத குடிமக்கள் செய்யணும். சும்மா எங்கள் ராஜா நீங்க தான், ராஜா நீங்க தான், ராஜா ராஜான்னு சொன்னா அவர் ராஜாவா உங்களுக்கு ராஜாவா இருக்க போறது இல்லை. ஆண்டவா ஆண்டவான்னு சொல்றா அவர் உங்களுக்கு ஆண்டவரா இருக்க போறது இல்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றானே அவர் உங்களுக்கு கர்த்தரா இருக்க போறதும் கிடையாது. அவர் உங்களுக்கு உண்மையாகவே கர்த்தரா இருக்கணும், உங்களுக்கு ஆண்டவரா இருக்கணும், ராஜாவா இருக்கணும், எஜமானனா இருக்கணும்னா நீங்க வெறும் ஆண்டவா ஆண்டவா கர்த்தாவே கர்த்தாவன்னு சொல்றது முக்கியம் இல்ல. அவர் சொல்றது என்ன? நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? நான் எப்போ நான் சொல்ற ஒரு வார்த்தை நீங்க முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதை செய்கிறீங்களோ அப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நான் தான் உங்கள் ஆண்டவர், நீங்கள் என்னுடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிறீங்க. ஆதாம் கடவுளை நீ எனக்கு வேணாம் என்று அவன் ரிஜெக்ட் பண்ணல. ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரே இன்று முதல் எனக்கு நீங்க ஆண்டவரா இருக்க வேணாம், நீங்க எனக்கு கடவுளா இருக்க வேணாம் என்று ஆதாம் வாயினால சொல்லவும் இல்லை, அவன் அதை ரிஜெக்ட் பண்ணவும் இல்லை. ஆனா ஆதாமுக்கும் கடவுளுக்கும் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சாங்க, கனெக்ஷனே கிடையாது, ரெண்டு பேருக்கும் துண்டிக்கப்பட்டு விட்டது. எப்படி என்ன பண்ணா? இவன் சொல்லவும் இல்லை, அப்படி செய்ய நடந்து கொள்ளியே அப்படின்னா அவன் ஒன்னே ஒண்ணு பண்ணான். என்ன பண்ணான்னா, கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை மீறினான். இந்த நன்மை தீமை அறிவித்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ண வேண்டாம், புசிக்க வேண்டாம். அவ்வளவுதான். என்ன, இதை நீ புசிக்காத வரைக்கும் நான் உனக்கு ஆண்டவரா இருப்பேன், நீ எனக்கு கீழே இருப்ப. நான் எப்போ நான் சொன்ன இந்த வார்த்தையை நீ மீறிட்டியோ, நீ சொல்லாமலேயே நீ என்ன ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிற, நீ சொல்லாமலே நீ என்ன பண்ற, ஒதுக்க ஆரம்பிக்கிற. இதுதான். அப்போ ஆதாம் கடவுள் சொன்னதை மீறினான், அதனால் கடவுளுக்கும் அவனுக்கும் உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதேதான் இங்க, என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் ஆண்டவா ஆண்டவான்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. உட்கார்ந்த ஆண்டவா, எந்திரிச்ச ஆண்டவா, படுத்த ஆண்டவா, திருமண ஆண்டவான்றாங்க அல்லவா. ஆண்டவா ஆண்டவா, கர்த்தாவே கர்த்தாவே, ஏசப்பா ஏசப்பா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நான் கேட்கலாம். இப்படி எல்லாம் சொல்றதுனால உண்மையாவே இவங்கள ஏசப்பாக்குள்ள இருக்கிறவங்களா, ஆண்டருக்குள்ள இருக்கிறவங்களா, இல்ல ஆண்டருக்குள்ள மேலதான் இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. சும்மா அவங்க சொல்றாங்க, ஏதோ இடுப்பு வலிக்கு, கை வலிக்கு, கால் வலிக்கு, ஆண்டவா ஏசப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால அவங்க ஆண்டவருக்குள்ள இல்லை. ஆனா ஆண்டவருக்குள்ள யார் இருக்கிறாங்களா? சொல்றவங்க கிடையாது, கடவுள் சொன்னதை செய்கிறவர்கள், கடவுள் சொல்லுகிறதை செய்கிறவர்கள். மறுபடியும் படிக்கிறேன், என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறது என்ன? 47, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளபடி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிறவன் மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருவெள்ளம் நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கண் மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது. என் வார்த்தைகளை கேட்டும் அவையின்படி செய்யாதவன் எவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் அது மேல் மோதின உடனே அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்ற. பாத்தீங்களா, ஒரு மனுஷன் வாழ்க்கை எப்படி ஃபெயிலியர் ஆகுதுன்றாரு. மனுஷனை கடவுள் உண்டாக்குனது ஃபெயிலியர் ஆகணுன்றதுக்காக உண்டாக்கல, அவன் சக்சஸ் பண்ணணும். ஒவ்வொரு மனுஷனும் அவனுடைய குடும்பத்துல அவன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும், அவனுடைய பொருளாதாரத்துல அவன் வெற்றி உள்ளவனா இருக்கணும், அவன் வாழ்க்கையில் அவன் நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வெற்றிகரமான வாழ்க்கை வாழணும். இந்த வெற்றியும் சந்தோஷம் ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வருது? எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. கர்த்தர் இல்லாம வெற்றியோ சந்தோஷமோ சமாதானம் எனக்கு வரப்போவது கிடையாது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவா ஆண்டவான்னு சொல்றதுக்கு பதிலா அவன் ஆண்டவர் இடத்துல அவர் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தை என்ன சொல்லுவதோ அவை மாதிரி செய்கிறவனே ஆண்டவரோட அண்டர்ல இருக்க ஆரம்பிக்கிறான். அவன் எப்படி இருப்பான், வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல், சும்மா நிலத்துல வீடு கட்டுறவன் இல்லை,
மலை மேல வீடு கட்டுறாங்க. நிலத்துல வீடு கட்டுறவன் மண்ணை தோண்டிதான் வீடு கட்ட முடியும். ஆனா கற்பாறையை தோண்டி மலை மேல போய், மலையே கற்பாறையால் நிரம்பி இருக்குது, அது மேல ஒரு பில்டிங் கட்டினா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் பாருங்க. அந்த அந்த வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பா இருப்பான். வாழ்க்கையில எவ்வளவு வெள்ளம் வந்தாலும், எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் அசையாமல் நிம்மதியாக பெருமூச்சு விட்டுட்டு இருப்பான். ஏமேன். அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் வீடு சுத்தமா இருக்குது, என் வீடு ஸ்ட்ராங்கா இருக்குது, எங்க எல்லாத்துக்கும் மேல கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் எங்க ஆண்டவரா இருக்கிறாரு, அவருக்கு கர்த்தரா இருக்கிறாரு, அவர் எங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைலாம் அவர் எங்களை கைவிடவே மாட்டாரு. அதுதான் தாவீது சொல்றான், நான் மரணையில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார், அவர் கோலும் தடியும் என்னை தேற்று, ஜீவிய காலமெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஏன்னா அவர் என் ஆண்டவரா இருக்கார், கர்த்தரை மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் என்ற வார்த்தையே லார்ட் என்ற வார்த்தையோடு ஒப்பிடப்படுகிறது. அப்போ வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன், எல்லாம் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவன் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா? அப்போ கடவுள் வார்த்தையை நான் விசுவாசித்து அதன்படி வாழ்வது ரொம்ப சரியானது அல்லவா? அடுத்த வாரத்தில் நாம் மற்ற பகுதிகளை நாம் படிக்கலாம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம்.